ஃபெமினிசம்னா என்ன? ஃபெமினிசம்னா நான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு நான் விரும்புறத செய்யறது ஃபெமினிசம். ஓகே. அண்ட் எனக்கு பிடிக்காததை நான் செய்ய மாட்டேன்னு சொல்றது ஃபெமினிசம். ஓகே. அது சுதந்திரம். அது சுதந்திரம். அது வந்து எங்களுக்கு கொடுக்கப்படுறதில்ல. அதை நாங்க அதான் தட்டி இப்ப நான் சொல்ல கேட்கணும். வரேன். அது வந்து இப்ப ஃபெமினிசமா ஆயிடுச்சு. அதாவது எனக்கு பிடிச்சதை நான் பண்ணணும், எனக்கு பிடிக்காத நான் பண்ணக்கூடாதுன்னு விரும்புறது சுதந்திரம். பெண்களை காப்பாத்துறது ஃபெமினிசமா, பெண்கள் என்ன பண்ணாலும் முட்டு கொடுக்கறது ஃபெமினிசமா? நான் வந்து மகளிருக்காக நான் நிக்கிறேன், மகளிருடைய பாதுகாப்புக்காக நான் நிக்கிறேன், மகளிருடைய முன்னேற்றத்துக்காக நான் நிக்கிறேன், பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்றது ஒரு ஃபெமினிசம். அது எந்த வகையில இருக்கணும் அப்படின்னா, எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்றத தெளிவா அந்த பெண்களுக்கு சொல்லி கொடுத்து, கொடுக்கறது தான் ஃபெமினிசம். சரிங்களா, இந்த டைம்ல இப்படி போவாத, இந்த இடத்துல போவாத, பாம்பு வாயில விரல வச்சா கடிக்கும் இதுதான் சார் அப்படின்னு இங்க சொல்லி பிரச்சனை. கொடுத்து பெண்களை காப்பாற்றுறது தான் ஃபெமினிசமே தவிர்த்து, இந்த ஃபெமினிசம் எப்படி ஆயிப்போச்சுன்னா, பெண்கள் என்ன பண்ணாலும் தப்பு இல்லை, என்ன பெண்கள் பண்ணாலும் என்ன பண்ணாலும் வந்து அது கரெக்ட் தான். அந்த பெண் இதை பண்ணக்கூடாதா, அந்த பெண் ஐயப்பன் கோயிலுள்ள போகக்கூடாதா, அந்த பெண்ணு வந்து பையன் போடுற ட்ரெஸ்ஸை போடக்கூடாதா ஏன் ஐயப்பன் கோயிலுக்குள்ள அப்படின்னு பெண்கள் சொல்றது வந்து போகக்கூடாது? அது வேற டிபேட், அதை நம்ம தனியா பேசலாம். ஸோ அப்போ வந்து அப்போ அந்த பெண் வந்து ஆண்கள் பாத்ரூமை பயன்படுத்தக்கூடாதா, அந்த இந்த பெண் மாதிரி. வந்து இதை பண்ணக்கூடாதா, அதை பண்ணக்கூடாதா, பெண் ஆம்பளை மாதிரி முடி வெட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் எது பண்ணாலும் பண்ணலான்னு சொல்றது பேர் ஃபெமினிசம் கிடையாது.